சண்முகபரணி சீரியலில் இப்போ ராடகஸ்மனா திருடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம சண்முகம் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாவது கண்டிப்பாக வந்து பரணியோட கோவத்தை வந்து போக்கி ஆகணும்னு சொல்லிட்டு மறைச்சி மறைச்சி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க மல்லிகைப்பூவை. அப்போன்னு பார்த்தேன், என்னடா மறைச்சி வச்சுருக்க, நீ மறைக்கிறத பார்த்தா எதுவும் வந்து விவகாரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை, உனக்கு ரொம்பவே பிடிச்சது, நீ ஆசையாக என்கிட்ட கேட்டது, அதனால தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தங்கச்சிக்கா எனக்கா? என்னல, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நாளாக வாங்கிட்டு வராமல் இருக்க. இப்போ திடீர்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் வெளிநாட்டுக்கு போகிறத வந்து நீ தடுக்கணும்னு ஆசைப்படுறது தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா? அப்படின்னு சொல்லி கேட்டானே. எனக்கு ஒன்றும் புரியலப்பா நீ பேசுகிறதெல்லாம். சரிடா, நான் இப்போ வெளிநாடு போயிட்டேன்னு வச்சுக்கியேன், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன்னா தினம் தினம் வைப்பேன்னு சொல்கிறல்ல, யார் தலையில் வந்து வைப்ப? அதுவா? ஒருத்தி இருக்கா, அவள் தலையில் வைப்பேன். யார்ரா அது அப்படின்னு சொல்லும்போது, அவள் பேர் என் செல்ல பரணி அப்படின்னு சொல்லும்போது வந்து, டேய் நான் தான் போகிறேனே, நீ தான் போக மாட்டியே, என்னை தாண்டி நீ எங்கேயும் போக மாட்ட, உனக்கு கட்டுப்பட்டு நிற்கிறேன்னு அர்த்தம் இல்லடா, உன் அன்புக்காக தான் நின்றுட்டுருக்கேன், நீ ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க, இப்போ உன் தலையில் மல்லிகைப்பூ வச்சு தான் தீருவேன், இன்னிலேருந்து எல்லா வருஷமும் டெய்லி டெய்லி நான் வைக்க தான் போகிறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. உன்னை வைக்க விட்டாதானடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம சண்முகத்தை. ஏய் என்னடி, நான் உன்னோட புருஷன், அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் பொண்டாட்டிக்கிட்டெல்லாம் அடி வாங்க மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லும்போது, அடி வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன்டி, ஆனால் டெய்லி என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக பேசும்போது, எல்லா இடத்துலையும் வந்து நீ இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவியா? அப்போனா நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் கூடாது, எப்போதும் உன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறியா? அப்படி இல்லடி, இந்த குடும்பத்துக்கு நீ தேவை, நீ மாட்டுக்கு 5 வருஷம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தனா என்ன ஆகுறது? அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னெல்லாம் கையால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்து தூக்கி போட்டு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து, ஏய் என்னல, நீ சண்டை போடுறது ஹாலுக்கு வரைக்கும் கேட்குதுன்னு சொல்லி வைகுண்டம் வந்து நாட்டாம பண்ண வந்துடுறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பா என்னப்பா நீ இங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்க, இது எங்கள் ரூம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டம் வந்து கடுப்பாகி திட்டுறாங்க. பரணி கிட்ட நீ அடி வாங்கியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், நீ பரணி அடிச்சிருக்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னொன்னே சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க, இருக்கிற எல்லா தங்கச்சியும். அண்ணன் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பரணியை வந்து சத்தம் போட்டு பேசுறியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல. என்னது, நான் அடித்தேனா பரணியை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து, அப்பா நல்லா தான் கேட்டியா? ஏய் உன்னோட சத்தம் தான் வந்து வாசல் வரைக்கும் கேட்டுச்சு, அப்போனா நீ தானே வந்து கோவப்பட்டு அடிச்சிருக்கணும், அடி வாங்கினா கூட சத்தம் கேட்குமே, ஏன் இந்த கண்ணோட்டத்தில் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறப்ப செல்லக்கனி வந்துடுறாங்க. அண்ணன் பாருண்ணே, நீ அடித்ததுக்கான அடையாளம் இங்கே இருக்குது, சாட்சி இருக்குது. என்னது சாட்சியா? அதுவும் இங்கேயா? நானும் பரணியும் மட்டும் தானே இங்கே இருந்தோம், யார் இங்கே வந்து சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லும்போது சொம்பு வந்து நசுங்கியிருக்கு. ஏய் சொம்பை தூக்கி போட்டு அடிச்சிருக்க, சொம்பு நசுங்கிற அளவுக்கு சண்டை போட்டிருக்கீங்களா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பரணி என்ன பரணி, அடி வாங்கினதுன்னா அதை வெளியில் சொல்லக்கூடாதுமா, தயவு செஞ்சு காப்பாற்றுமான்னு சொல்லி கஞ்சாடையில் வந்து பேசுனதுனால, விடுங்க மாமா, அவனெல்லாம் விட்டுருங்க மாமா, நான் அவனை பார்த்துக்கிறேன் மாமா, நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவனெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது, இவன் கொஞ்சம் கோவக்காரனாச்சே. நான் கோவக்காரன், அதெல்லாம் ரூமுக்கு வெளியே தான்யா, இங்கே உட்காந்து தினம் தினம் நான் தான்யா அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா பார்த்துக்கங்கண்ணே, நாங்கள் எல்லாரும் வந்து பரணி பக்கம்தான், பரணி எப்படி இருந்தாலும் வெளிநாடுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற எல்லா தங்கச்சியும் வந்து இந்த பரணிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாண்ணே, இங்கே என்ன நடக்குதுன்னு நான் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பேன், நான் தான் அம்புட்டு விஷயத்தையும் வந்து அப்பா கிட்ட சொன்னேன். ஓ நீ தான் அந்த நல்ல காரியம் பண்ணியிருக்கியா, கேட்குறத கூட ஒழுங்காக கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி செம்ம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. கேளுடி, திருப்பியாவது ஒழுங்காக கேட்க சொல்லு பரணி அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தல உங்கள் குடும்பத்தோட ஆதரவே எனக்கு தான் இருக்குது, தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பிரச்சனைக்குன்னு வந்தேன்னு வச்சுக்கியே, அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நீ என்னை அடிப்ப, நான் சத்தமாக வந்து பேசுவேன், கடைசியில் வந்து என்ன எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? ஆளை விடுமா, நான் மாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறேன். ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ எதுவும் வாங்கினியே,
அதை நானே கீழே வந்து பிச்சு போட்டு அது மேலே வந்து தூங்கிக்கிறேன். உனக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் வேணாம் தாயே, நீ மாட்டுக்கு தூங்கு. அப்படியே நம்ம சண்முகம் வந்து 100 பல்ட்டி அடிக்கிறாங்க. அம்மா பாத்தியா உன்னோட மருமகளோட சேட்டைய? அவ என்ன அடிச்சுப்புட்டு கடைசியில வந்து நான் தான் அவளை அடிச்சேங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி வச்சுட்டாங்களே. ஏய் சண்முகம், ஏன்டா அப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? நீ இந்த மூமெண்ட்லாம் வந்து ரசிடா. உன்கிட்ட பரணி விளையாடாம வேற யாருக்கிட்டடா வந்து விளையாட போறா? அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து என்ன போலயே இருக்கே. சண்முகம் வந்து கோவக்காரன் சொல்லி சொல்லியே வந்து இங்க இது மாரிலாம் அடி வாங்கிட்டு இருக்கேம்மா. என்னம்மா பண்றதுங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. எசகி கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம முத்துப்பாண்டி. சண்முகம் பேசுறது நியாயமா இருந்தாலும், எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் என் தங்கச்சியோட ஆசைய நிறைவேத்துறதுக்கு நான் பேசணுமா? இல்ல சண்முகத்துக்கு ஆதரவா பேசணுமா? நான் எந்த பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா விடுங்க மாமா பார்த்துக்கலான்னு எஸ்கேப்